ஜெர்மனியில் வானிலை குளிர்ச்சியாக இருப்பதால் அதிகமான மக்கள் சளி, காய்ச்சல் அல்லது கோவிட் வைரஸால் பாதிக்கப்படுகின்றனர். செப்டம்பர் மாத இறுதியில் சுமார் 7 மில்லியன் மக்களுக்கு சுவாச தொற்று ஏற்பட்டதாகவும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது பரவி வரும் முக்கிய வைரஸ்களான சாதாரண தடுமலுக்கு காரணமான ரைனோ வைரஸ், கொரோனா வைரஸ் மற்றும் ஃபாரோ இன்ஃப்ளூயன்சா ஆகியவை குழந்தைகளை பாதிக்கிறது. தொண்டை புண், இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறி ஒத்திருப்பதால் ஒருவருக்கு சளி, காய்ச்சல் அல்லது கோவிட்-19 இருக்கிறதா என்று சொல்வது கடினம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் கோவிட்-19 வைரஸே பெரும்பாலும் காய்ச்சலை ஏற்படுத்துகிறது. புதிய கோவிட்-19 வகையான ஸ்ட்ராஸ் இப்போது ஜெர்மனியில் அதிகமாக பரவுகிறது. இது எளிதில் பரவினாலும் ஆபத்தாக கருதப்படவில்லை. ஸ்ட்ராஸ் வைரஸுக்கான அறிகுறிகளில் தொண்டை வலி மற்றும் கரகரப்பான குரல் ஆகியவை அடங்கும். இதனால் வயதானவர்கள் மற்றும் உடல் நல பிரச்சினை உள்ளவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளனர். இதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள தடுப்பூசிகளை பயன்படுத்துமாறு மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது உடல்நல குறைபாடுகள் உள்ளவர்கள் கோவிட் மற்றும் ஃப்ளூ பூஸ்டர் தடுப்பூசியை பெற வேண்டும். மேலும் 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் RSV தடுப்பூசியை பெற வேண்டும். தடுப்பூசிகள் கடுமையான நோயை தடுக்கலாம், மேலும் தொற்று நோய்களுடன் தொடர்புடைய இதய அபாயங்களை கூட குறைக்கலாம்.